ஓஜி சஞ்சய் வெரஸ் கதிர் இந்த கம்பேரிசன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வாங்க பார்க்கலாம். கைஸ், இந்த கம்பேரிசனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் 2 நாளில் டே டைம் கம்பேரிசன்லாம் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மட்டும் ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்போது கதிருக்கு ஒரு பெரிய கல்லை தூக்கி அடிக்கக்கூடிய அளவுக்கும் அவரோட தம்பியை தூக்கக்கூடிய அளவுக்கும் ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஓஜி சஞ்சய்க்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் எங்கேயுமே வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ இரண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் கதிருக்கு ரொம்ப அதிகம் தான். ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது கதிர் நல்லா ஃபைட் பண்ணியிருப்பாரு அண்ட் கன்ஸ் யூஸ் பண்ணுவார், வில்லம் போட தெரியும். ஓஜி சஞ்சய்க்கு ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது பல குளோன்களை ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில் இருக்கும். அண்ட் அவரோட விண்டேஜ் ஏஜில் பார்த்தீங்கன்னா அவர் கன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. அண்ட் அவர் ஒரு சயின்டிஸ்ட் கூட. ஸோ இதெல்லாத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் ஓஜி சஞ்சய்க்கு ரொம்ப அதிகம் தான். ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது கதிருக்கு அந்த அளவுக்கு எங்கேயும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. பட் ஓஜி சஞ்சய்க்கு ரொம்பவே சூப்பராக வெளிப்படுத்தியிருந்திருப்பாங்க. ஓஜி சஞ்சய்க்கு ஐக்கிய அப்படின்னு பார்க்கும்போது பல குளோன்களை ரெடி பண்ணி அவருக்குன்னு ஒரு சாம்ராஜ்யமாக உருவாக்கி அண்டர் கிரவுண்டில் ஒரு லேபே வச்சு நடத்திட்டு இருந்திருப்பாரு. ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஐக்கிய பொறுத்த வரைக்கும் ஓஜி சஞ்சய்க்கு ரொம்ப அதிகம் தான். டியூரபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஓஜி சஞ்சய்க்கு எங்கேயும் வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. கதிருக்கு நல்லாவே டியூரபிலிட்டி வெளிப்படுத்திருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கதிருக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது ஓஜி சஞ்சய்க்கு கண்டிப்பாக ஃபைட் பண்ண தெரிஞ்சிருப்பாங்க. பட் அதை வந்து வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபைட்டிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் கதிருக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஃபைனலாக வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கதிருக்கு அவரோட ஃபேமிலி தான் அவங்க வீக்னஸாக இருந்திருக்கும். ஓஜி சஞ்சய்க்கு மேனன்னா ஒரு வீக்னஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க 2 பேரில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான கேரக்டர் ஓஜி சஞ்சய் தான். ஏன்னா அவர் வந்து அவரை மாதிரி நிறைய க்ளோன் மேக் பண்ணி கதிரை ஈஸியாக கொல்லக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இவங்க 2 பேரில் பவர்ஃபுல்லான கேரக்டர் ஓஜி சஞ்சய் தான். இவங்க 2 பேரில் உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மட்டும் அதில் போட்டுக்கோங்க.